வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவி சேனல் மூலியமாக துளாராசி அன்பர்களான உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. அன்பர்களே, உங்களுக்கு என்ன ப்ரையாரிட்டிஸ் ஒன்றுமே பண்ணலை சார். எல்லாரையும் நான் பாருங்கள் நட்பாக இருந்தேன், ஆனாலும் பாருங்கள் என்னை கவுத்து விட்டுட்டு போயிடுறாங்க. தேவையில்லாமல் அடுத்தவனுக்காக நான் ஜாமீன் கையெழுத்து போட்டு இன்றைக்கி மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சோகத்தோடு தான் இந்த காணொலியை பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரியுது. இந்த வாரத்திலே கிருத்திகை நட்சத்திரத்திலேருந்து மகம் அப்படிங்கிற நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பகவான் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். அதனால் சில நாட்களிலே உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருகப் போகிறது. வாழ்க்கையிலே வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்தே கொண்டிருப்பதனாலே அவருக்கு தன்னுடைய அனுகிரகத்தை கொடுக்கணும்னு எண்ணம் இருக்கும். 9ஆம் இடத்துலேருந்து பார்க்கிறாரு. அப்போது நல்ல ஒரு குலதெய்வம், பரம்பரை, குடும்பம் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் நல்லது ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், அவர்களுடைய அனுகிரகத்தினாலே நீங்கள் இன்றைக்கி இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். குடும்பஸ்தானம் அப்படிங்கிற இந்த விருச்சிக ராசியை அதனுடைய ராசிநாதன் அப்படிங்கிற செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல பார்க்கறதுனால லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் தன லாபம் குடும்பத்தில் உண்டு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. முயற்சிகள் எல்லாம் திருவினையாக்கக்கூடிய சூழ்நிலையை குருவும் அனுகிரகமாக கொடுத்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய நேரடி பார்வையால். சூரியனும் புதனும் தொழில்ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துலேருந்து 4ஆம் இடமான மண் மனை வாகனம் அப்படிங்கிற இடத்தை பார்க்கிறார். 4-10 தொடர்பு வரவை கொடுக்கும் அப்படின்னு உண்டு. அதனால் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு பற்றியும் ரியல் எஸ்டேட் போன்ற விஷயத்தில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணத்துக்கும் முதலீடுகள், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், குழந்தைகள் பேரில் போடுவதற்கான எண்ணங்களும் நிறையா வரும். குழந்தைகளும் தன்னுடைய போட்டி, வெற்றி தேர்வு இதிலெல்லாம் ஜெயிச்சுட்டு உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அவங்க படிப்பு பார்த்து கொஞ்சம் பூரிப்படையக்கூடிய சூழ்நிலை. கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கும், மருத்துவத்திலே சில முன்னேற்றங்களை படுக்கையாக இருக்காங்க சார், இப்போ பரவாயில்ல சார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. எதிரிகள் கொஞ்சம் விலகுவதற்கான வாய்ப்பு தெரிகிறதுனால கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. அந்யோன்யமான கணவன் மனைவி உறவு இருக்கும். நல்ல ஒரு இல்லற சுகமும் உண்டாகும். அதனாலே கொஞ்சம் திருப்தியான ஒரு வீடு, சந்தோஷமான ஒரு குடும்ப நிலை அப்படிங்கிறது வரத்துக்கு இந்த வாரத்திலே நிறைய வாய்ப்பு இருக்குது. திருமணம் தொடர்பான புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகளும் சுபத்தை பெற்றுத்தருவதற்காக வாய்ப்புகளும் உண்டு. குழந்தை பேரு அப்படிங்கிற விஷயத்திலெல்லாம் சில நல்ல செய்திகள் காதல் ஏறுவதற்கும், மருத்துவத்திலே உங்களுக்கு செலவுகள் கம்மியாவதற்கும், வேலையிலே சம்பள உயர்வு கிடைப்பதற்கும், சிலருக்கு பதவி மாற்றங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருப்பதனாலே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கேபிட்டலைஸ் பண்ணிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கிடுங்க. இந்த வாரத்திலே ஆடி அமாவாசை அப்படிங்கிறதுல முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கர்மாக்கள், தர்ப்பணங்கள் எல்லாம் இருக்குது. அதை கரெக்டாக செய்யும்போது குருவின் அருளாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே அனுகூலமான பலன்கள் கிடைப்பதற்கான அனைத்து விதமான அனுகூலங்களும் இருக்கிறது. அதனால் சுவாமி அனுகிரகத்தில் எல்லாம் நல்லதே நடக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு தொடர்ந்து எதனா சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்கள் லைக் அண்ட் ஷேர் மோர் இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் அதையும் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.